வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். நாம இன்னைக்கு சில முக்கிய நிதி பொருளாதார குறிப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, முக்கியமா இந்த கிரெடிட் கேப், அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ், யுஎஸ் ட்ரெஷரி இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் ஈசிங், அதாவது QE பத்தியும், அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஈல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு எல்லாம் சுருக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான், ஆனா உங்களுக்கு எளிமையா புரிய வைக்க முயற்சி பண்றோம். நிதி சந்தைகளோட ஸ்திரத்தன்மையை புரிஞ்சுக்க இந்த தலைப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கிரெடிட் கேப் பத்தி பேசுவோம். அதாவது ஒரு நாட்டோட கடன் அளவு அதோட ஜிடிபியோட ஒப்பிடும்போது வரலாற்று ரீதியா ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கை விட இப்போ இருக்கிற கடன் அளவு எவ்வளவு அதிகமா இருக்கு இல்ல எவ்வளவு குறைவா இருக்குன்னு காட்டுறது தான் இந்த கிரெடிட் கேப். இதை கணக்கிட ஹாட்ரிக் பிரஸ்காட் ஃபில்டர் மாதிரி சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் முறைகளை பயன்படுத்துவாங்க. அப்போ இதுல ரெண்டு வகை இருக்கா, அதிகம் குறைவுன்னு? ஆமாம், பாசிட்டிவ் கிரெடிட் கேப், அதாவது நேர்மறை இடைவெளி இருந்தா கடன் பொருளாதாரம் வளர்ற வேகத்தை விட ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மாதிரி பொருளாதாரம் ரொம்ப சூடாகுது அல்லது கடன் கொடுக்கறது ரொம்ப தளர்வா இருக்குன்றத காட்டலாம். அப்போ நெகட்டிவ் கேப்? நெகட்டிவ் கேப் இருந்தா கடன் வளர்ச்சி அந்த நீண்ட கால போக்கை விட குறைவா இருக்கு. ஒருவேளை பொருளாதாரம் சுருங்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா மக்கள் நிறுவனங்கள் எல்லாம் கடனை குறைச்சிட்டு வர்றாங்க, அதாவது டீலீவரேஜிங் பண்றாங்கன்னு அர்த்தம். மிகச்சரியா சொன்னீங்க. இது நிதி நெருக்கடிகள் வர்றதுக்கான ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை குறிகாட்டியா ஏர்லி வார்னிங் இண்டிகேட்டரா பார்க்கப்படுது. அதனால தான் நீங்க பாசில் 3 மாதிரி சர்வதேச வங்கி விதிமுறைகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருக்கும்போது கிரெடிட் கேப் அதிகமா இருக்கும்போது வங்கிகள் கொஞ்சம் கூடுதல் மூலதனத்தை கேபிட்டலை ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா அப்பதான் பிற்காலத்துல ஒருவேளை நிலைமை மோசமானா அதை சமாளிக்க கையில பணம் இருக்கும். ஓ, பாதுகாப்புக்கு. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு நாட்டோட சராசரி கடன் ஜிடிபி விகிதம் 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ அது 120% ஆயிடுச்சுன்னா அந்த +20% கேப் ஏதோ சரியில்லை, கடன் சந்தையில ரிஸ்க் அதிகமாகுதுன்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்போ இந்த கிரெடிட் கேப் ரொம்ப அதிகமாகும் போது, நீங்க சொல்ல மாதிரி கடன் வளர்ச்சி தாறுமாறா போகும்போது என்ன நடக்கும்? இது எப்படி ஒரு பபிள், ஒரு குமிழி உருவாகிறதுக்கு காரணமாகுது? கிரெடிட் கேப் ரொம்ப அதிகமாகும் போது பணம் ரொம்ப சுலபமா கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா, சொத்துக்களோட விலைகள், உதாரணமா ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, இதெல்லாம் அதோட உண்மையான மதிப்பை விட ரொம்ப வேகமா செயற்கையா உயர ஆரம்பிக்கும். மக்கள் என்ன நினைப்பாங்க, இன்னும் விலை ஏறும், இதுதான் சான்ஸ்னு நிறைய கடன் வாங்கி முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு அசெட் பபிள், அதாவது சொத்து குமிழி உருவாகிறதுக்கு வழிவகுக்குது. ஆனா எந்த குமிழியும் என்னைக்காவது உடையும் இல்லையா? அந்த பபிள் உடையும் போது சொத்து மதிப்புகள் எல்லாம் சரசரன்னு சரியும். கடன் வாங்கினவங்களால திருப்பி கட்ட முடியாது, வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் வரும். இது ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், நிதி நெருக்கடிக்கு கொண்டு போய் விட்டுடும். இதுக்கு நல்ல உதாரணம் 2008 உலக பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாடி அமெரிக்கால நடந்த யுஎஸ் ஹவுசிங் பபிள். அப்படி ஒரு நிலைமை வர்ற மாதிரி தெரிஞ்சா, அதாவது ஒரு பபிள் உருவாகிற மாதிரி இருந்தா, இந்த ஃபெடரல் ரிசர்வ், அதாவது ஃபெட்டும் யுஎஸ் ட்ரெஷரியும் என்ன செய்வாங்க? எப்படி இதை தடுக்க முயற்சிப்பாங்க? அப்படி அறிகுறிகள் தெரிஞ்சா ஃபெட் முதல்ல செய்யறது வட்டி விகிதங்களை, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏத்துறது. இதனால கடன் வாங்குறது காஸ்ட்லி ஆகும், கொஞ்சம் கஷ்டமாகும். அப்போ கடன் வளர்ச்சி குறையும். அப்புறம் வங்கிகள் கடன் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு சில விதிமுறைகளை கடுமையாக்கலாம். சரி, யுஎஸ் ட்ரெஷரி என்ன பண்ணுவாங்க? யுஎஸ் ட்ரெஷரி சில ரொம்ப ரிஸ்கான கடன்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற உத்தரவாதங்கள் இருக்கும் இல்லையா, அதை குறைக்கலாம் இல்ல கட்டுப்படுத்தலாம். ஓகே, இது குமிழி உருவாகும் போது ஒருவேளை நெருக்கடி வந்துருச்சு, கிரெடிட் கேப் எதிர்மறையா இருக்கு, பொருளாதாரம் சரிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன செய்வாங்க? அதுக்கு நேர்மாறா செய்வாங்க. ஃபெட் வட்டி விகிதங்களை நல்லா குறைப்பாங்க, கடன் வாங்குறதை ஈஸியாக்குவாங்க. அப்படியும் பொருளாதாரம் மீளலன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் குவான்டிடேட்டிவ் ஈசிங், அதாவது QE. அதை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே சமயம் யுஎஸ் ட்ரெஷரி என்ன பண்ணுன்னா ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் கொடுப்பாங்க, அதாவது அரசாங்கமே செலவு செஞ்சு பொருளாதாரத்தை தூண்ட முயற்சிப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட வங்கிகளை காப்பாற்ற சில சமயம் பேல் அவுட்ஸ் கூட பண்ணுவாங்க. 2008ல டார்ப், ட்ரபிள்ட் ஆசெட் ரிலீஃப் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, இப்போ இந்த QE பத்தி சொல்லுங்க. அது பெரிய வார்த்தையா இருக்கே. குவான்டிடேட்டிவ் ஈசிங்னா என்ன? அது எப்படி வேலை செய்யும்? இதுல ஃபெட்டுக்கும் ட்ரெஷரிக்கும் என்ன சம்பந்தம்? குவான்டிடேட்டிவ் ஈசிங், சுருக்கமா QEன்னு சொல்றது,
ஃபெட் மாதிரியான மத்திய வங்கிகள் பயன்படுத்துற ஒரு அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி. அதாவது வழக்கமான வட்டி குறைப்பெல்லாம் வேலை செய்யாத போது இத ஒரு சிறப்பு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. சிறப்பு ஆயுதமா? எப்படி? ஃபெட் என்ன பண்ணும்னா, சிம்பிளா சொல்லப்போனா டிஜிட்டல் பணத்தை உருவாக்கும். அதாவது அவங்க கிட்ட இல்லாத பணத்தை கணக்குல உருவாக்கி அந்த பணத்தை வச்சு சந்தையில இருந்து அரசாங்க பத்திரங்கள், அதாவது ட்ரெஜரி பாண்ட்ஸ், அப்புறம் மார்ட்கேஜ் பேக்ட் செக்யூரிட்டிஸ், MBS, நிறைய வீட்டு கடன்களை ஒன்னா சேர்த்து உருவாக்குற ஒரு பத்திரம் இதெல்லாம் வாங்கும். ஓ, அவங்களே பணத்தை உருவாக்கி வாங்குவாங்களா? இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, வங்கி அமைப்புகளுக்கு நிறைய பணம், அதாவது லிக்விடிட்டி புழக்கத்துக்கு வரும். சந்தையில வட்டி விகிதங்கள், குறிப்பா நீண்ட கால வட்டி விகிதங்கள் குறையும். இதனால கம்பெனிகளும் மக்களும் கடன் வாங்கி முதலீடு செய்யவோ செலவு செய்யவோ ஒரு தூண்டுதல் கிடைக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரும்னு எதிர்பார்ப்பு. இதனால ஃபெட்டோட பேலன்ஸ் ஷீட் பெருசாகும்னு சொல்வாங்களே. கரெக்ட். அவங்க நிறைய சொத்துக்களை வாங்குறதால அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அதாவது சொத்து பொறுப்பு பட்டியல் பெருசாகும். சரி, இதுல US ட்ரெஷரியோட பங்கு என்னன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. ட்ரெஷரி தான் அரசாங்கத்தோட செலவுகளுக்கு பணம் தேவைப்படும் போது இந்த பத்திரங்களை, பாண்ட்ஸை வெளியிடுவாங்க. QE நடக்கும்போது ட்ரெஷரி வெளியிடுற அந்த பத்திரங்களை ஃபெட் வாங்குறதால 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, அரசாங்கத்துக்கு அடுவட்டியில கடன் கிடைக்க இது மறைமுகமா உதவுது. 2வது, சந்தையில பணப்புழக்கம் அதிகமாகுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி. சொல்லப்போனா அவங்க 2 அமைப்புகளும் சுதந்திரமானவை தான். ஆனா பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் ஒன்னோடொன்னு ஒரு விதத்துல ஒத்துப்போகும், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். இது தெளிவா புரியுது. ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கே. இப்படி பணத்தை அதிகமா அச்சடிச்சா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடாதா? அது மிகச்சரியான கேள்வி. அது QEயோட ஒரு முக்கியமான பக்க விளைவு குறித்த பெரிய விவாதமே இருக்கு. அதிக பணப்புழக்கம் தேவைக்கு அதிகமானா அது நிச்சயம் பணவீக்கத்துக்கு வழிவகுக்கலாம். அதனாலதான் QE எப்போ ஆரம்பிக்கணும், எவ்வளோ செய்யணும், எப்போ நிறுத்தணுங்கிறது மத்திய வங்கிகளுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம். சரி சரி, புரியுது. இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இதுவும் நிறைய பேர் குழப்பிக்கிற ஒண்ணு. இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விகிதம், அப்புறம் ஈல்ட், அதாவது விளைவு, இது 2க்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, இதுல நிறைய பேர் இப்ப பழக்கம் வரும். சிம்பிளா சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதங்கிறது நீங்க கடன் வாங்கினா கொடுக்க வேண்டியது, இல்ல ஒரு பத்திரத்துல முதலீடு செஞ்சா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நிலையான சதவீதம், ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ். இது அந்த கடன் அல்லது பத்திரம் வெளியிடும் போதே முடிவு செய்யப்படும். உதாரணமா நீங்க ஒரு $1000 பத்திரத்தை 5% வட்டி விகிதத்துல வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு வருஷத்துக்கு $50 வட்டியா கொடுக்கும். அவ்வளவுதான். அந்த 5%ங்கிறது மாறாது. ஓகே. அப்போ ஈல்ட்னா என்ன? அதே $1000 பத்திரம் 5% வட்டியில $50 கொடுக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ சந்தையில சில காரணங்களால அந்த பத்திரத்தோட விலை $900 குறைஞ்சிருச்சு. ஆனா அது கொடுக்கிற வட்டி $50 மாறாது. ஆமா. இப்ப நீங்க $900க்கு அந்த பத்திரத்தை வாங்கினா உங்களுக்கு $50 வருமானம் கிடைக்கும். அப்போ உங்க ஈல்டு என்ன? $50 வருமானம், $900 முதலீடு ஈக்குவல் டு 5.56%. பாத்தீங்களா, வட்டி விகிதம் 5%லாம், ஆனா விலை குறைஞ்சதால ஈல்டு 5.56% அதிகமாயிடுச்சு. ஓ, விலை குறைஞ்சா ஈல்ட் அதிகமாகுமா? ஆமாம். அதே மாதிரி அந்த பத்திரத்தோட விலை $1100 உயர்ந்தா அப்போ ஈல்ட் $50, $1100 ஈக்குவல் டு 4.55% குறைஞ்சிடும். ஆக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது பத்திரம் கொடுக்கும் கூப்பன், அது நிலையானது. ஈல்டுங்கிறது அந்த கூப்பனை தற்போதைய சந்தை விலையோட ஒப்பிடுவது, அது மாறிட்டே இருக்கும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். மிக அருமை. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொருளாதாரம் பத்தின செய்திகள் படிக்கும்போதோ சந்தை நகர்வுகளை பார்க்கும்போதோ அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பார்க்கலாம், இப்போதைய சூழல்ல கிரெடிட் கேப் எப்படி இருக்கு, ஃபெட் அடுத்ததா என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி கேள்விகளை நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க. மீண்டும் மற்றொரு கலந்துரையாடலை சந்திப்போம். நன்றி.